Hi friends, welcome to Vismaya Kudal. So நீங்க beginner-ஆ இருந்தீங்க அப்படினா கூட இந்த வத்தல் சூப்பரா செஞ்சிடலாம். ஏனா வத்தல் செய்யிறதுக்கு சரியான பக்குவத்துல வந்து மாவை வந்து காய்ச்சணும், கிண்டணும், மாவை அரைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கறதுனால தான் நம்ம வெளியில வாங்குறோம். பட் இன்னைக்கு நான் காமிச்சிருக்கிற மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன். இன்னைக்கு அரிசி மாவு எடுத்துறோம். இது என்ன அரிசி மாவு நிறைய பேர் கேப்பீங்க. பச்சரிசி மாவு. அரிசி மாவு அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இதுக்கான சில ப்ரீ பிரிபரேஷனை வந்து நான் சொல்லிடுறேன். நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதிலே வந்து லெமன் ஜூஸையும் வந்து கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வத்தல் வந்து நல்ல பொறன்னு வெள்ளையா அப்படியே மல்லிகை பூ மாதிரி இருக்கும். இன்னொன்று இதில் வந்து நம்ம எலுமிச்சம் சாரை வந்து புழிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இதை அரைச்சிட்டோம் அப்படின்னாலே வத்தலுக்கான பாதி வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது அரிசி மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இடியாப்பத்துக்கு அரைப்பீங்க இல்லையா வீட்டில், அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு அதுவுமே அரைக்க தெரியாதுன்னா கவலையை விட்டுருங்க. கடையில் அணில்ல வந்து இடியாப்ப மாவு அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நிறைய பிராண்ட்ல கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அணில் வந்து நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சோம்ல, அதையுமே இதுல வடிகட்டிக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே போட்டோம்னா திப்பியா இருக்கும். நம்ம குழந்தைங்கள்ட்ட எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் மாட்டிடுச்சுன்னா கூட வத்தல் சாப்பிட்றதே விட்டுருவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதை கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. எலுமிச்சப்பழம் சேர்த்ததுனால கொதிக்க வச்சோம்னா கசந்துடும். இப்போ பெரிய டால் கிளாஸில் வந்து நான் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றி கரண்டியை வச்சு கிண்ட போகிறேன். நான் இந்த வீடியோலேயே அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு இந்த 8 கிளாஸ் தண்ணியுமே பத்தலை, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னாக்கா வெந்நீர், பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. அதாவது நார்மல் வாட்டர் வந்து ஊற்றிடக்கூடாது. திரும்ப லைட்டாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நான் அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக தான் ஊற்றணும். அப்போ தான் நமக்கு வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியும். ஒரே அடியாக ஊற்றிடாதீங்க. நம்ம இதே மாதிரி ப்ராப்பராக சின்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம வத்தல் மேக் பண்ணுறதுனா ஒரு சாதாரண விஷயமா ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் ஒரு 2 கப்புக்கு வந்து போட்டிங்கனாலே 1 வருஷத்துக்கு தேவையான வத்தல் வந்து நம்ம செஞ்சிடலாம். இதில் வந்து அஜினோமோட்டோ கிடையாது, நம்ம சோடாப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஹெல்த்தியான ஒரு வத்தலாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்பி கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் உருட்டி வச்சிருக்கேன்ல, இதுதான் கரெக்டான பக்குவம். ஒரு கொழுக்கட்டை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பக்குவம். இல்லை எனக்கு கை ரொம்ப வலிக்குது சிஸ்டர், போட்டு புளியவே முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக தண்ணி தெளித்து அதை கொஞ்சம் வந்து சாஃப்ட் ஆக்கிக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது. இது வந்து முறுக்கு வத்தலாவுமே நம்ம வந்து புளியலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நாங்கள் அந்த இடியாப்பாச்சில் விட கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கும் பாருங்க, அதில் வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறோம். அவ்வளோ சூப்பராக கரெக்டாக நம்ம வறுத்து காமிக்கிறேன் பாருங்க. 3 நாளைக்கு அப்புறமா நான் வறுத்து காமிக்க போகிறேன் இந்த வத்தலை. ஒரு சைடு 5 செகண்டு, அடுத்த சைடு 5 செகண்ட்லேயே நல்ல பொறன்னு வந்து வறுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம முறுக்கு சுடுற அந்த முள்ளு முறுக்கு இருக்கும்ல, அந்த அச்சுலையுமே வந்து சுடலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். எனக்கு வந்து இந்த டயத்தில் அம்மா வந்ததுக்கு அப்புறமா இன்னும் சில வத்தல்லாம் வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த வத்தல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வத்தல் நான் போஸ்ட் பண்ணப்பயுமே நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து இருந்தது. அதுக்கு வந்து என்ன அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணணும்லாம் கேட்டதுங்க. பச்சரிசி மாவு கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்க மறக்கவே மறக்காதீங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.